ஜூலை 28 முதல் செப்டம்பர் 12ஆம் தேதி வரையிலான காலகட்டத்தில் செவ்வாய் பெயர்ச்சி நடக்க உள்ளது. இந்த செவ்வாய் பெயர்ச்சியின் பொழுது ரிஷபராசிக்காரர்களுக்கு ஏற்பட போகும் மாற்றங்கள், பலன்கள், கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் குறித்து இந்த காணொலியில் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம். செவ்வாய் பகவான் சகோதரக்காரன், நிலம், பூமிக்கு அதிபதியானவர், இரத்தத்திற்கும் ஆக்ரோஷத்திற்கும் கோபத்துக்கும் காரணமானவர், கட்டிடம், நெருப்பு, சிவப்பு நிறம், உடற்பயிற்சி, விளையாட்டுத் துறைக்கு தொடர்பானவர் இந்த செவ்வாய் கிரகம். இந்த செவ்வாய் பகவான் ஜூலை 28ஆம் தேதி சிம்மத்திலிருந்து கன்னிமனைக்கு பயிற்சியாக போகின்றார். செப்டம்பர் மாதம் 12ஆம் தேதி வரையிலான 48 நாட்கள் கன்னியில் இருந்து செவ்வாய் பகவான் பலனை கொடுக்க போகின்றார். இந்த காலகட்டத்தில் உத்திர நட்சத்திரத்திலையும் ஜூலை 28 முதல் ஆகஸ்ட் 12ஆம் தேதி வரை சூரிய பகவானின் நட்சத்திரத்தில் பயணம் செய்ய போகின்றார். ஆகஸ்ட் 13ஆம் தேதி முதல் செப்டம்பர் 2ஆம் தேதி வரை அஸ்தமம் எனும் சந்திரனின் நட்சத்திரத்திலேயும், செப்டம்பர் 3ஆம் தேதி முதல் 12ஆம் தேதி வரை ஆன காலகட்டத்தில் தனது சொந்த நட்சத்திரமான சித்திரை நட்சத்திரத்திலேயும் பயணம் செய்ய போகின்றார். இந்த செவ்வாய் பெயர்ச்சி காலகட்டத்தின் பொழுது ரிஷபராசிக்காரர்களுக்கு என்ன விதமான பலன்கள், மாற்றங்கள் நமக்கு கிடைக்கும், எந்த தெய்வ வழிபாடு உகந்தது அப்படின்றத இந்த ஆன்மீகம் சார்ந்த காணொலியில் நம்ம முழுவதுமாக பார்க்க போகிறோம். ரிஷபராசிக்காரர்களுக்கு செவ்வாய் பகவான் 7ஆம் இடமான அதிபதி, அதாவது திருமணம் மற்றும் கூட்டாளிகள் ஸ்தானத்துக்கான அதிபதி ஆவார். மேலும் விரயத்திற்கும் செவ்வாய் பகவான்தான் அதிபதி. செவ்வாய் உங்களுக்கு 5ஆம் வீட்டுக்கு பயிற்சி ஆகிறார், அதாவது பஞ்சமஸ்தானம், பூர்வ புண்ணியம் மற்றும் காதல் ஸ்தானத்துக்கு அதிபதியானவர். இதனால் செவ்வாய் உங்களுக்கு அற்புதமான பலன்களை தரப்போகின்றார். செவ்வாய் பகவான் கடந்த சில மாதங்களாக நீச்ச நிலையில் இருந்தார். இதனால் உங்களுக்கு பல்வேறு பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கும். விவேகம் மிகவும் பாதிக்கப்பட்டிருக்கும். குடும்பத்திலும் முக்கியமான வாழ்க்கை துணை விஷயத்திலும் பிரச்சனைகள் வந்திருக்கலாம். தற்பொழுது இந்த பிரச்சனைகள் முழுவதுமாக விலகப் போகின்றது. பூர்வீக நிலம், வீடு உள்ளிட்ட சொத்து சார்ந்த விஷயங்கள், பிரச்சனைகள், தடைகள் நிவர்த்தியாகும். சகோதர வழியில் இருந்து வந்த மனக்கசப்புகள் நீங்கி இணக்கமான சூழ்நிலை உருவாகும். சுபகாரியங்களில் இருந்து வந்த பிரச்சனைகள் விலகி சுப செலவுகள் ஏற்படும். திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடைபெறும். காதல் உறவு வெற்றிகரமாகும். திருமணத்தில் அது முடியும். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான வாய்ப்பு உள்ளது. கணவன் மனைவி இடையே புரிதல் அதிகரிக்கும். அந்யூன்யம் உருவாகும். தொழில் கூட்டாளிகள் சார்ந்த பிரச்சனைகள் விலகும். உங்களின் வாழ்க்கை துணையால் ஆதாயம் உண்டு. சமூகத்தில் மதிப்பு, மரியாதை, புகழ், பெருமை அடைவீர்கள். உத்தியோகம், தொழிலில் தனித்த திறமையில் தடம் பதிப்பீர்கள். திடீர் அதிர்ஷ்டத்தால் வாழ்க்கையில் ஏற்றம் காண்பீர்கள். குடும்பத்தில் மனக்கசப்புகள் நீங்கி மகிழ்ச்சி பொங்கும். நிலம், வீடு, வண்டி, வாகனம், ஆபரணங்கள் உள்ளிட்ட சொத்துக்கள் சேரும். விவசாயத்தில் ஏற்றம் காண்பீர்கள். உங்கள் சுகஸ்தானம் பலமடைகிறது. விளையாட்டுத் துறையில் புதிய சாதனைகள் மூலம் தடம் படைப்பீர்கள். ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் காணப்படும். உங்களின் முயற்சிகள் அனைத்தும் வெற்றியாக மாறும். மனதில் தன்னம்பிக்கை, தைரியம் அதிகரிக்கும். துடிப்பான செயல்பாடு உங்களிடம் வெளிப்படும். பயணங்களால் ஆதாயம் உண்டாகும். தொழிலில் புதிய கூட்டாளிகள் கிடைப்பார்கள். நண்பர்களால் நன்மை கிடைக்கும். கலை, ஊடகம் துறையினர் சாதனை படைப்பார்கள். வெளிநாடு சம்பந்தப்பட்ட முயற்சிகள் வெற்றியாக மாறும். குழந்தைகளின் கல்வி மற்றும் வேலைவாய்ப்பில் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படும். இந்த காலத்தில் கோபம் அதிகமாக இருக்கும். கோபத்தை தவிர்ப்பது, மிகவும் பொறுமையாக செயல்படுத்த வேண்டும். அதற்கான வார்த்தைகளை நீங்கள் பயன்படுத்துவதிலும் ரொம்பவும் கவனமாக பயன்படுத்தணும். பிரச்சனைகள் நீங்கி காரியங்களில் நீங்கள் வெற்றி பெறுவதற்கு உங்கள் வீட்டுக்கு அருகில் உள்ள கற்பக விநாயகர் கோயிலுக்கு சென்று நீங்கள் வழிபடலாம். மொத்தத்தில் இந்த காலகட்டம் உங்களுக்கு ஒரு அற்புதமான காலகட்டமாக அமையப்போகுது அப்படின்ட்டு கணிக்கப்பட்டிருக்குங்க. இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே.